மனவியாஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஏடி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பைக் 3D. என்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கேமிங் வீடியோலாம் நம்ம சேனலில் போடுறேன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த சேனல் பேரே ஏஏடி கேமிங்கு. கேமிங்லாம் அனிமி மட்டும் போட்டால் எப்படி? அதனால் இன்றைக்கி இந்த இந்தியன் பைக் 3D விளையாட போகிறோம். நம்ம இந்தியாவிலே இருக்கிற மாதிரி இருக்க இந்த கேமு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி சீட் கோடு இதெல்லாம் போட்டு நம்ம வர வச்சுக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த கேம் ஃபுல்லாகவே ஃபன்னு தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். சரி, இன்னும் புதுசாக இருக்குது. நான் கோடை மறந்துட்டேன் நிறையா. கேஜிஎஃப் யாஷா. சரி, என்ன நம்பர் போடலாம்? 888 போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போமா? மறந்துச்சு நிறையா. இந்த பைக்கு டியூக்கா. ஓகே, ஓட்டும். எனக்கு இப்போ ஒரு கோக் மாட்டுத்தானே தோணுது. யாருக்கெல்லாம் இந்த தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் டக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ பாரு, எங்கடா அந்த இடம்? இது அவுட் ஆஃப் த இது வந்துட்டுருக்கேன் நான். சரி, மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்டு பாருங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வரதில்ல, சண்டே வேறு இன்றைக்கி. ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எங்கடா போச்சு? சரி, ஸ்டண்ட் பண்ணிட்டு போவோமா? சரி, நம்ம ஸ்டண்ட்டில் பெரிய ஆளாச்சு. இப்போ விட்டு தூக்குற பாரு. ஒழுங்கா விட்றா. ஏ ரொம்ப நினச்சேன். சரி, திரும்பி அப்படியே யூட்டன் போட்டு அப்படியே ஒரு இது அடிப்போம். இப்போ வாங்கடா இது நீங்களும். சரி, நம்ம போயிடலாம். நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்ப்போம். இந்த ட்ரெயின் இருக்கிற லொக்கேஷன் வேறு எனக்கு தெரில. ட்ரெயின் இருந்துச்சுன்னா அது வரும்ல. அப்போ அந்த வர நேரத்தில் இந்த வண்டியும் நம்மளும் நின்று என்ன ஆகும்னு ஒரு டவுட்டு. பண்ணிட்டா போச்சு. சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. வாங்க பார்த்துருவோமா? என்னடா இது, எங்கேயுமே இருக்க மாட்டுது, கடுப்பாகுது. டேய் காட்டுங்கடா. ஒரு ஆள் இந்த ட்ரெயின் எடுத்துட்டானுங்களா? இல்லை எடுத்துருக்கலாம் மாட்டாங்க, நம்ம தான் தப்பாக வரும். ப்ளீஸ்ரா, ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். ஃபஸ்ட் ட்ரைலே கேம் ப்ளே போட்டால் இப்படி தான் ஆகும் போல். காணுமே. ப்ளீஸ் கேட்குறேன். அதுக்கப்புறம் இதில் சேலஞ்செல்லாம் இருக்குது நிறையா. அந்த சேலஞ்சும் பார்த்துருவோம். பார்க்காம இன்றைக்கி இதில் ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் ஒரு 2-3 சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே, பார்ட் 2 அப்படின்னு ஒன்று விட்றேன். ஐடியா வந்துருச்சு. இப்போ இந்த இதுக்குள்ளே போனால் என்ன? இப்போ இதுக்குள்ளே போகிறோம், இதில் இருக்கிற இது எடுக்கிறோம். ஆனால் ஒன்று இது தீ பிடிச்சிச்சின்னா அவ்வளோதான், எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் மிஸ்ஸில் இறக்கணும். இறக்கும் போது எதாவது தப்பு பண்ணிட்டா போதும். தீ பிடிச்சிச்சுன்னா நம்மளோட சேர்ந்து தீ பிடிச்சிடும். அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டாங்க போ அப்படின்ற மாதிரி தான். ஆனதெல்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால் பொறுமையாக தூக்கணும், பொறுமையாக விளாடணும். இந்த மாதிரி கீழே மட்டும் அந்த ஹேண்டில் அதை கீழே பிடிச்சிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டரை இது பண்ணிங்கன்னா பறக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான். அதுக்குன்னு ரொம்ப மேலே போயிடாதீங்க, ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வரதே ரொம்ப மோசம். அப்படியே சுற்றி பார்த்துட்டே போவோம் இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்ட்டு. அது ட்ரெயின் ட்ராக் மாதிரியே இல்லை. ட்ரெயின் ட்ராக் தான். அது ட்ரெயின் ட்ராக் தான். உங்களுக்கு தெரியுதா ட்ரெயின் ட்ராக்கு? இங்கே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், வி காட் இட். எங்கே இருக்குது? ஏதோ இருக்குது. ஓகே, பொறுமையாக இருக்கணும், இல்லைனா முடிச்சு விட்றாங்க. டே இறங்கிடுறா ஃப்ளைட்டு விட்டு. இறங்கிடுறா. ஐயோ, செத்துற போகிறான். ஓப்பா, ஐயோ இவரோட தான் இருக்கான். ஓகே, என்னாச்சு ஃப்ளைட்டுக்கு? ஃப்ளைட்டு கண்டிப்பாக அடிச்சிருவோம் நேரத்துக்கு. இருந்த அடையாளத்தை காணும். இது வர ஆரம்பிச்சிருச்சு. குதிடா. ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ட்ராக்கில் போய் நிந்திர வேண்டியதான். இங்கே ஏதாவது ஒரு வண்டியை நிற்க வைக்கணுங்க. என்ன வண்டி நிற்கிறாங்க? அது நடு ட்ராக்கில் தான் வருதுன்னு எனக்கு நம்புகிறேன். ஓகே, 00 போடுவோம். ஒரு இது வரும், இது மேலே அப்படி இல்லையே, இங்கே வருதே. பரவாயில்ல, இங்கே நிற்போம் நம்ம. ஊட்டியாச்சு. அடா, இது ட்ரெயின்குள்ளே போயிட்டு வரோம்.
பக்குங்க பக்கு. என்னடா இது? சரி நான் ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். காய்ஸ் பக் ஆகிடுச்சு. என்ன ஆச்சோ தெரில. கையும் காலும் பாருங்கள் நீட்டிக்கிட்டு நிற்கிது. நான் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து பறக்கலான்னு நினச்சேன். இங்கே ஒரு பைக்கு தண்ணியில் விட்டுட்டேன்ட்டு தெரியாமல் ஒரு ஹெலிகாப்டர் எடுக்கலான்னு பார்த்தேன். கை கால் பிச்சுக்கிட்டு பிச்சுங்க. ஏதோ பனி உயிரோட வந்துடும். படி முதல்ல டே முடிச்சு விட்டாங்க போங்க. பக்கு தான். சரி ஆரம்பித்தாச்சு. ஓகே போட்டுருவோமா? ட்ரெயினை முன்னாடி வர வச்சுருவோமா? ஓகே நான் வீழ்வேன்னு நினைத்தாயோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். அது வரைக்கும் நான் இதை வச்சு கூட சேர்ந்து நானும் நிற்க போகிறேன். அதுதான் இது. அட போய் தட்டி விட்டான்டா. சரி ஆரம்பிப்போம்மா. ஆரம்பிச்சிருவோம். டே இன்ஜின் முன்னாடி வாடா. ஃபார்வர்ட். வருது 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 வருது. இல்லை நிற்கிதா? வருதா இல்லை நிற்கிதா? ஆரன் அடிச்சிட்டு வா இன்ஜின் வா. வா வருதுன்னு நினைக்கிறேன். வருது வருது. என்ன போதோ தரும். சரி பார்ப்போம் என்னென்ன ஆகுதுன்ட்டு. இதை முடிச்சோடனே நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். வந்துடுச்சு. ட்ரெயின் வந்துனே இருக்கு. விட்ட போது டூமே இடிச்சிட்டேன். ஐயோ 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 என்னடா அது? ஐயோ பறந்துட்டேனே. சரி அடுத்த சேலஞ்சுக்கு போயிட்டு தயாரா? அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லோரும் பண்ணிவிடுங்க. ஆரம்பிப்போமா? நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்க சேலஞ்சு நிறைய பேருக்கு பிடிச்ச சேலஞ்சாகவே இருக்கும். ஓகே இதில் நம்ம இந்த வண்டியை வச்சுட்டு போகிறது வாய்ப்பே இல்லை. வேறு என்ன பண்ணலாம்? ஸ்டிக்கி பம்ப் போட்டு முதல்ல இதை வெடிக்க விடு. போ நீ இருக்கிறதே வேஸ்ட். இல்லைன்னா இடம் பிடிச்சிட்டு இருக்கோங்க. கடுப்பாகவும் எனக்கு. சரி வெடிக்க வச்சுருவோம். டுமேல் வெடிச்சிருச்சு. ஓகே பறக்க விட்டுலாம் முதல்ல. பற ஓடு ஓடு ஓடு. ஐயோ எனக்கு எழுத்து உரையுது. ஓடிடு ஒழுங்கு முடியாதே. ஓடு ஓடு ஓடு. வழியில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாது. வழியில் போகும்போது தூக்கி விட்டுச்சுன்னா அவ்வளோதான். சரி சைக்கிளில் போகலாம். முதல்ல எடுத்தோடனே சின்ன வயசில் ஓட்டுனது இப்போ ஓட்ட முடியுமா? ஓட்டலாம். ஓகே ஓட்டலாமா? ஆரம்பிச்சிருவோமா? ஓகே ஓடலாம் வாங்க. சரி ஓட்டலாம் வாங்க. ஐயோ சைக்கிள் என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. சைக்கிள் நடுவில் வேறு ஃபேன் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். பாவிகளா என்னை மாட்ட வைக்கணுன்ட்டே இது பண்ணியிருக்கீங்க போல். ஐயோ ஐயோ ஸ்லோ மோஷனில் வேறு காட்டுறானுங்களே. ஐயோ 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 டுமேல்ட்டு ஒரு அடி தான்டா. கீழே விழுந்து இப்போ சாவ போகிறான்டா. இதை நான் பார்க்க விரும்பலை. சரி திரும்பி ரீஸ்டார்ட் தான். இந்த வாட்டி அவனுங்க கொடுக்குற இதை வச்சே நம்ம ஓட்டலாம். நம்மளா ஒன்று திட்ட தலைக்கிறதான் போகுது. சரி காரை தான் எனக்கு கொடுக்குறானுங்க. கார் நடுவில் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த ஃபேனுக்கு நடுவில் கடுப்பாகும். அப்புறம் சரி ஆரம்பிக்கப்பா. ஏன்டா போக மாட்டேது? இப்போவே ஆரம்பிச்சிடுச்சு. ஐயா ஐயோ இன்னும் நடுவில் ஊந்துரும் போல நிற்கிது. இது எப்படி ஃபேனை தாண்டும்? கஷ்டமாக இருக்கும். பெட்ர 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 கை ஊற்றி தப்பிச்சிட்டேன். தப்பிச்சிட்டோம். சொல்லுங்க தப்பிச்சிட்டோம். உருள்றானே. டே உருள்டாதரா. டே இது மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சூப்பர்ரா தம்பி. இப்படி தான்டா இருக்கணும். இப்படி தான் கீழே வந்து சாகணும். எப்படி என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் இப்படி தான் கீழே வந்து சாகணும். சரி திரும்பி இந்த மெகா ராம்பை முடிக்கிறதுக்கு நான் ஒன்று வண்டியை கண்டுபிடிச்சிருக்கேன்டா. அந்த வண்டியில் வரேன் பாருப்ப. முதல்ல இந்த வண்டி இம்மா பெரிய வண்டிலாம் ஏன் ஓட்டுவான்? முதல்ல இந்த வண்டியெல்லாம் தூர போகணும்டா. ஓடிப்போ. வெடிச்சிடுச்சுன்னா அங்கே இடத்த விட்டு ஓடிடு. இடத்த விட்டு ஓடு. அடம் முடிச்சுட்டு இருக்குது. ஓடு போ 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 பாடி வரட்டியாச்சு. அதை இதை எப்படி வச்சுட்டு ஃபோன் எடுத்து நான் இப்போ போட போகிறது புல்லட். நம்ம ஊர் வண்டி ராயல் என்ஃபீல்டு. வாங்க போகலாம். போய் ஓட்டிகிட்டு வந்தோம். ஓட்டுற இதுலையாவது நம்ம ஜெயிப்போமா இல்லை தோற்றுருவோமான்றதை பார்த்துருவோமா? தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்றது இதில் பொறுத்துங்க இருக்குது. ப்ளீஸ்ரா டே ஜெயிச்சிட்றா. டே பயமாக்குது. உங்களுக்கு பயமாக்குதுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஐயோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவனை ப்ரேயர் கூட பண்ணிக்கோங்க. இவன் ஜெயிக்கணுன்றதுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள். எவன்டா அது ப்ரேயர் பண்ணாமல் விட்டது? செத்துட்டான்டா அவன். எவன்டா ப்ரேயர் பண்ணாமல் விட்டது?
டேய் நீங்கள் ப்ரேயர் பண்ணதுனால ஒரு உயிர் போயிடுச்சுடா. டேய் வேண்டிக்க பற்றினா நீங்கள் திரும்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் இந்த இதில் முடிக்காமல் போகிறதா இல்லை. இந்த வாட்டி குறி வச்சா ஏற உளுந்தே ஆகணும். இந்த வாட்டி ஏற உழுவுதா இல்லை நம்ம உழுவுறோமான்னு தெரில. ஐயோ இந்த வாட்டியாக ப்ரேயர் பண்ணுங்கடா. இந்த வாட்டியாக ப்ரேயர் பண்ணுங்கள் நம்ம ஜெயிக்கணுன்ட்டு. ஐயோ நான் ஜெயிப்பேன். அதனால் பொறுமையாக பார்த்து நிதானமாக ஓட்டணும். போன வாட்டி ஹை ஸ்பீடில் போய் வண்டி தூக்கிட்டு, அதனால் இந்த வாட்டி பொறுமை அப்படியே பொறுமையாக போடா. நான் ஆக்சிலேட்டரை கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அழுத்துனேன். நான் ஒன்றும் ஸ்பீடு கொடுக்கல, அதுவே ஸ்பீடாகுது. நான் ஒன்றும் பண்ணல, கீழே போகிறதுனால ஸ்பீடாகுது போல். வந்துட்டோம். விக்டரி! ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, பாய். எல்லாருக்கும் மறக்காம பாய். போயிட்டு வரலாமா? பாய்.